இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய எல்லோருக்கும் ஒரு ஆசை, மேன்மையாக இருக்க வேண்டும், உயர்வாக இருக்க வேண்டும், வளமாக வாழ வேண்டும், வல்லமையாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், கவலை இல்லாமல் வாழ வேண்டும். நம்மில் பல பேரை பார்க்கிறோம், அதிமிகு செல்வம் வைத்திருக்கிறார்கள், அதிமிகு ஆள்பலம் வைத்திருக்கிறார்கள். ஐயோ, இவங்களாம் செல்வம் வைத்திருக்காங்க, ஆள்பலம் வைத்திருக்காங்கன்னு சொல்கிறோம். ஆனால் வரலாற்றிலே பார்க்கும்போது அவருடைய வாழ்வு சுவடுகள் காய்ந்து போகிறது, கருகி போகிறது. கொஞ்ச நாள் செல்வம் இருக்குது, கொஞ்ச நாள் இல்லாமல் போகுது. எது நிரந்தரம் என்பதை பார்க்கும்போது தான் நாம் என்ன செய்ய வேண்டும், யாரை நாட வேண்டும் என்ற உறுதி நமக்கு இருக்க வேண்டும். மோயிசன் விடுதலை பயண அந்த பயணத்திலே ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒவ்வொருவரை அழைத்து நம்ம போகிற நாடு எப்படி இருக்குன்னு வேவு பார்க்க அனுப்புகிறார். அப்போ ஒரு காலப்பொண்டு ஒரு இளைஞனை என்ன செய்கிறார், அனுப்புகிறார். அவருக்கு வயது ஒரு 40 வயதில் என்ன செய்யணும், ரத்தம்லாம் நல்லா இருக்கும், ஓட முடியும், ஆட முடியும், போய் வேவு பார்த்துட்டு வரார். அதே அந்த காலப்பு 80 வயது இருக்கும்போது யோசுவா சொல்கிறார், போய் இன்னொரு நாட்டை வேவு பார்த்துட்டு வந்து போரிடணும் பாரு. அப்போ எனக்கு 80 வயசு, தள்ளாடுகின்ற வயசு, இந்த வயதில் எனக்கு இந்த பணியா? ஆனால் ஆண்டவருடைய வலிமை என்னோடு இருக்கிறது, நான் இதை செயல்படுத்துவேன் என்று செய்தார். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நிறையா சத்தான மாத்திரையெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இவையெல்லாம் நமக்கு சக்தியை கொடுக்காது. நான் வைத்திருக்கின்ற செல்வம், எத்தனையோ கோடிக்கு நான் நிலம் வச்சுருக்கேன், அது நமக்கு சக்தியை கொடுக்காது, வல்லமையை கொடுக்காது. ஆண்டவுடைய வலிமை, ஆண்டவுடைய வல்லமை மட்டும்தான் இதை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த முதுமையானவருக்கு இரத்தம் சுண்டிருச்சு, எல்லாம் இருந்தால், ஆனால் வலிமையை கொடுத்தது யார்? ஆண்டவர் தான். அந்த ஆண்டவரை முழுமையாக நம்பும்போது எத்தனை விதமான மேடு பள்ளங்கள் வரும், உயர்வுகள் வரும், தாழ்வுகள் வரும், புயல் காற்று வீசும், எல்லாம் வீசும். ஆனால் அவரை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே நாம் 7ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம். மழை பெய்தது, வெள்ளம் வந்தது, புயல் அடித்தது, அந்த வீட்டின் மேல் மோதியது, அது விழவே இல்லை. காரணம், கற்பாறையின் மீது அமைக்கப்பட்டது. ஆகவே இந்த கிறிஸ்து என்ற கற்பாறையை நாம் என்ன செய்ய வேண்டும், பிடித்து கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது. ஆகவே இந்த தொடக்க நூலிலே ஒருவர் காட்டப்படுகிறார். அவருக்கு நமக்கு பரிச்சயமானவர், அவர் நம்முடைய பாதுகாப்புடைய பெயரை தாங்கியவர். நாம் தொடக்க நூலிலே நாம் வாசிக்கிறோம், அவர் எப்படி இருக்கிறார், கனி தருகின்ற செடியாக இருக்கிறார். தொடக்க நூல் 49 22 24 வாசிக்கிறோம். யோசேப்பு கனி தரும் செடி ஆவான், நீர் ஊற்று அருகில் இருப்பான், மதில் மேல் படரும் கொடி போல் கனி தருவார். அவனுக்கு வில்லில் வல்லாக தொல்லை கொடுத்தார், அவர் மீது அம்பைத்து அவரை பகைத்து வளர்த்தார். ஆனால் அவருடைய வாழ்வில் உறுதியாக நிலைத்திருந்தது, அவருடைய புயங்கள் துடிப்புடன் இயங்கியது. ஏனெனில் யாக்கோபின் இறைவன் அவருக்கு வலிமையை கொடுத்தார். இதோ இஸ்ரவேலின் பாறை ஆயராய் இருந்தார். ஆம், பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கலாம். அவளுடைய தாய் ராக்கேல் குழந்தை பல ஆண்டுகள் இல்லாமல் அவள் பெற்றெடுத்தாள். இத்தனை குழந்தைகளாலும் குழந்தைகள் வேண்டும் என்று. அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன செய்கிறார், யோசேப் என்று பெயரிடுகிறார். யோசேப் என்றால் பெருகுவாய் என்று அர்த்தம். அந்த பெருகுவாய் என்று சொல்லக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு இவருக்கு ஒரு சிறப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதம், இவருக்கு ஒரு சிறப்பான ஆசீர்வாதம். நீ பெருகுவாய், உயர்வாய், மேன்மைப்படுத்துவார். ஆனால் அவருடைய வாழ்வில் என்ன நடந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். என்ன நடந்தது, அவருடைய உடன் பிறந்தோரை அவர் மீது பொறாமைப்பட்டார்கள். என்ன செய்கிறாங்க, அவரை அழிக்க நினைத்தார்கள். எனவே பால் கிணற்றிலே அவரை தள்ளினார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம். ஆனால் ஏசாயா புத்தகத்திலே வாசிக்கப்படுகின்ற அந்த இறை வார்த்தை 66:13 தாய் தன் பிள்ளையை காப்பது போல தாய் மறந்தால் உன்னை மறவேன் என்று ஆண்டவர் யோசேப்போடிருந்து காத்தார். அவருடைய உடன் பிறந்தோரை பொறாமையால் அவரை பால் கிணத்தில் தள்ளினார்கள். அவரை என்ன செய்கிறார், ஆண்டவர் உயர்த்துகிறார், எகிப்திற்கு ஆளுநரால் நியமிக்கிறார்.
பார்வோனினுடைய அரண்மனையிலே உயர்ந்தவராக மாற்றப்படுகிறார். அவரை பற்றி சொல்லும்போது அவர் என்ன செய்கிறார்? கனி கொடுக்கின்ற ஒரு செடி, பழங்களை தேடி பழங்களை கொடுக்கக்கூடியது செடி, மாமரம். எத்தனையோ பறவைகள் வரும், எல்லாம் வரும். அதே போல் இறைவன் அவரோடு இருந்ததால் அவர் கனி கொடுக்கின்ற ஒரு செடியாக கொடியாக மாறினார். இந்த பால் கிணத்தில் தள்ளப்பட்டவர், ஒதுக்கப்பட்டவர் என்ன செய்கிறார்? அவரை ஆண்டவர் உயர்த்தி மேன்மைப்படுத்தி எல்லோருக்கும், அவருக்கு மட்டுமல்ல, உடன் பிறந்தவருக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் என்ன செய்கிறார்? அவர் உணவு கொடுக்கக்கூடியவராக மாறக்கூடிய அந்த நிகழ்வை பார்க்கிறோம். அது இரண்டாவது என்ன? நீரூற்று அருகிலே நடப்படுகின்ற ஒரு செடி கொடியாக இருக்கிறார். கடவுளுடைய வல்லமைத்தான் அவருக்கு ஒரு தாம்பு கயிறை போல இணைந்திருந்தது. வேறு எதுவும் கிடையாது, சொத்துக்களோ பதவிகளோ கிடையாது. கடவுளை துதிக்கக்கூடியவராக, கடவுளுடைய நியமங்களை என்ன செய்கிறார்? இருக்கக்கூடியவராக. அவருக்கும் சோதனை வருகிறது, துன்பம் வருகிறது. இந்த போர்த்திபார் என்ன செய்கிறார்? அவர் பல்வேறு சிக்கல்களை, இச்சைகளுக்கு கொடுக்கிறார். ஆனால் அவர் அதிலே என்ன செய்கிறார்? நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று உறுதியாக இருக்கிறார். மூன்றாவது, இந்த கொடி சுவர் மீது படரும். கொடி அதுக்கு என்ன செய்யணும்? கொடிக்கு கயிறு கட்டணும். இது மாதிரி கட்டினா தான் அது படரும். ஆனால் சுவர் மீது எப்படி படரும்? இம்பாசிபிள். இந்த சுவர் இருக்குன்னா கொடி வச்சா கீழே விழுந்துடும். ஆனால் முடியாத காரியத்தை ஆண்டவர் அவர் வழியாக நிறைவேற்றினார். இதுதான் இந்த யோசேப்புடைய வாழ்வு. ஆனால் இந்த யோசேப்புடைய எல்லா அனுபவத்தையும் பெற்றவர் தான் நம்முடைய சூசையப்பர். கனவினுடைய நிகழ்வை கண்டு இறைவனை ஏற்றுக்கொண்டு இறைவனுடைய விருப்பத்தை செயல்படுத்தியவர். இவரும் ஒரு கனி கொடுக்கின்ற செடி, நீரூற்றில் ஆண்டவருடைய அருளை பெற்றவர். இவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியத்தில் நடக்காத காரியத்தை நடக்கும். ஆகவே இந்த சூசையப்பரை நோக்கி நாம் வந்திருக்கிறோம் என்றால் அது என்ன செய்யுது? அபாரமான வல்லமை ஆண்டவர் நமக்கு இவருடைய பரிந்துரையின் வழியாக நமக்கு கொடுப்பார். எங்கள் அம்மாச்சிக்கிட்ட ஒவ்வொரு நாள் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க சொல்லுவாங்க, ஜெபம் சொல்லிவிட்டு மகா பாக்கியம் பெற்ற புனித சூசையப்பரே என்ற பழைய ஜெபத்தை சொல்லுவாங்க. திருக்காட்டுப்பள்ளி பக்கத்தில் மெக்கேல்பட்டி எங்கள் அம்மாச்சி என்ன அம்மாச்சி இதையே சொல்லிகிட்ருக்கீங்க ஒவ்வொரு நாள் என்று சொல்லும்போது அவர்கள் சொன்ன நிகழ்வு, 45 வயதிலே எனக்கு காலரா நோய் வந்தது. 4 பிள்ளைங்க. ஒவ்வொரு நாளும் பிரேதத்தை 7 பேர் 8 பேர் தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்போ சொல்லுவாங்களாம், இப்போ தான் சூசமாணிக்கத்தை தூக்கிட்டு போகணும், எப்போன்னு தெரியல, ஒரு நாளைக்கு 10 முறை வயிற்றோட்டம் ஓடிக்கிட்டே இருக்குமா. திருக்குடும்ப படத்தை வச்சுட்டு சூசையப்பரை, நீ தானே தலைவர், என் பிள்ளைங்களுக்காக என்னை நீ காப்பாற்று. அப்படியே பிரேதமாக போயிட்டு இருக்கு, என்ன கொஞ்சம் நேரத்தை தூக்கிட்டு போவோம், என் காதால் சொல்கிறாங்க, நீ நான் என்னை தூக்கிட்டு போகக்கூடாது, என் பிள்ளைகளுக்காக நான் வாழ வேண்டும் என்று அந்த சொல்லி மகா பாக்கியப்பட்ட இந்த சூசையப்பரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்படியே என்ன செஞ்சான்? வயிற்றுப்போக்கு அப்படியே அந்த காலரா நோய் நின்றுது. அவர்கள் கடைசி வரைக்கும் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் அவர்கள் சொல்வாங்க. அவங்க பேர் சூசைமாணிக்கம். அவங்க இறந்ததும் மார்ச் மாதம் 19ஆம் தேதி 2003ஆம் ஆண்டு அந்த காலை பொழுது 6 மணிக்கு. அந்த சாகும்போது கூட இந்த ஜெபத்தை சொல்லிட்டு தான் சொன்னாங்க. ஆகவே இவங்க அந்த கொண்டிருந்த இந்த அன்பில் அந்த சூசையப்பர் இணைப்பில் தான் எனக்கு ஒரு ஈர்ப்பு வந்தது. இந்த சூசையப்பர், எங்கள் ஊர் பொன்மலை சூசையப்பர் கோயில் இருக்குது, ஏதோ போவோம். ஆனால் இவங்க சொல்கிறதுல தான் எனக்கு ஈர்ப்பு. சூசையப்பட்டால் நான் நல்ல சாமியார் ஆகணும், நல்லா இருக்கணும் என்று சொல்லும்போது நான் முதல் உதவி பங்கு தந்தேன் சூசையப்பர் ஆலயம் திண்டுக்கல். எத்தனையோ விதமான சிக்கல்கள், குழப்பங்கள் வந்தது அங்கே, பல்வேறு விதமான இடர்பாடுகள். ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலே எனக்கு பயந்த சுவாபம், அந்த பயத்தை போக்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுத்தனா சூசையப்பருடைய பரிந்துரை. இப்படியா நான் செயல்பட்டேன், வலிமையாக செயல்பட்டானா அது இவருடைய பரிந்து பேசுதல். ஆகவே எந்த பங்குக்கு போனாலும் எந்த காரியத்தினாலும் சூசையப்பரை உன் பாதத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கக்கூடியது. எல்லாத்துலேயும் வெற்றி. நிலம் வாங்கினாலும் சரி, ஸ்கூலுக்கோ கல்வி பங்குக்கோ என்னன்னா, ஆண்டவரே நீ சூசையப்பரே உன் பரிந்துரை வழியாக ஆண்டவரிடம் கேட்கிறேன். எல்லாத்துலேயும் என்ன செய்யுது? ஃபெயிலியரே கிடையாது. பல நேரம் தடங்களாகும், தடைகள் வரும். ஆனால் அந்த தடைகள் எல்லாம் உடைத்து போடக்கூடியது. மிக முக்கியமானது என்ன, சூசையப்பர் ஆண்டிலே என்கிட்ட நிறையா பேர் என்ன செய்வாங்க, ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. அதில் சூசையப்பருடைய திருக்குடும்ப பக்தி மாலில் பார்த்திங்கன்னா 7 மன்றாட்டம் இருக்கும். துன்பம், துயரம், துக்கம், சந்தோஷம்லாம். அந்த 7 மன்றாட்டம் எல்லா நாளும் நான் ஏழையும் சொல்லி அதை 7 முறை சொல்லி எத்தனையோ பேர் ஜெபம் கேட்குறவங்களுக்கெல்லாம் நான் ஜெபிக்கிறது வழக்கம். அதில் சூசையப்பர் ஆண்டில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏறத்தாழ பல பேர், ஒரு 12 பேருக்கு மேலே
அவங்க வந்து என்கிட்ட ஜெபிக்க கேட்டாங்க. அந்த சூசேப்பர் ஆண்டில் அவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்துச்சு பிரியமானவர்களே. அவங்க எல்லாத்துக்குமே குழந்தை பிறந்துச்சு. அதில் குறிப்பாக எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் மகளுக்கும் கல்யாணம் ஆகி 6 வருஷமாவது குழந்தை இல்லை. எங்களுடைய அக்கா மகனுக்கும் கல்யாணம் ஆகி 8 வருஷமாவது குழந்தை இல்லை. அவங்களுக்கும் அதே ஆண்டில் பிறந்துச்சு. புரியுதுங்களா? அது மாதிரி இன்னும் வந்து குழந்தை பாக்கியலைன்னா ஒரு லிஸ்ட்டு வச்சு என்கிட்ட கொடுப்பாங்க. அவங்க பேரை சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன் ஒவ்வொரு நாள் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி. அதில் ஒருத்தருக்கு ஒட்டஞ்சத்தத்தில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா போன வாரம் 2 குழந்தை பிறந்திருக்கு. பார்த்திங்கன்னா இல்லை, அது வந்து 8 வருஷம். ஆனால் ஆண்டவர் பாங்க ரெட்டிப்பான நன்மையை கொடுத்தார். அவங்க எல்லாத்துக்கும் என்ன செய்வேன், பிரிண்ட் பண்ணி இந்தாங்க 7 மன்றாட்ட சொல்லுங்கள், ஜெபம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் என்னுடைய அனுபவம். என் வாழ்வில் அந்த சூசேப்பருடைய அந்த பரிந்துரையில் நான் கட்டது. அதே போல் மறை மாவட்டத்தினுடைய பொருளாளராக திருச்சியில் இருந்தேன். அப்போ ஒரு பெரிய அங்கேருந்து பணிமாற்றம் பெறணும், ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட், ஒரு கல்விக்கூடம், சிபிஎஸ்சி ஸ்கூல், சென்ட் ஜேம்ஸ் அகாடமின்னு சொல்லி தொடங்கக்கூடியது. ஆயர் காலம் சென்று ஆயர் டிவோட்டா அந்த பணிகளை என்கிட்ட பணித்தார். நான் அங்கேருந்து பணிமாற்றம் பெற்று சுப்பிரமணியபுரம் வந்துட்டேன். ஆனால் ஆயரும் மாறிவிட்டார். எங்கள்கிட்ட காசு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏதோ கூட்டாஞ்சோறு ஆக்குற மாதிரி 4-5 பேர் சேர்ந்து அந்த ஆரம்பித்தோம். அது ஒரு கமிட்டி எல்லாம். ஒரு பழைய டீச்சர்ட்டை நீங்கள் உடச்சிக்கிட்டு ஆயர் இருக்கும்போதே செஞ்சோம். 600 பிள்ளைங்க வந்துருச்சு. ஒவ்வொன்றா செய்யணும். எங்கள் அங்கே அருங்குடை பக்கத்தில் வந்தீங்கன்னா சூசேப்பர் சுருவருக்காத அந்த ப்ரெஸ்ஸு, சூசேப்பர் ப்ரெஸ்ஸு. ஒவ்வொரு நாளும் சூசேப்பரே எனக்கு தெரியாது. இந்த பொறுப்பை எடுத்திருக்கேன், நீங்கள் தான் செய்யணும். பிரியமானவர்களே, நீங்கள் நம்பினா நாங்கள் நம்பாட்டி போங்க. ஆயர்கள் கூட எங்களை மறுதளித்து விட்டாங்க, கொடுக்கக்கூடாதுன்னு. நிர்வாக ஆயர் இருந்தார், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். எல்லா பணமும் சொல்லிட்டார். இங்கே கடன் வாங்க, அங்கே கடன். பல பேர்கிட்ட வெளியே போய் கடன் வாங்கினோம். கடன் வாங்கக்கூடாது. 1 கோடிக்கு மேலே என்ன செஞ்ச கடன் வாங்கினோம். எப்படி அவங்களாம் மனம் வந்து கொடுத்தாங்க, நல்ல காரியம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு. எத்தனையோ நண்பர்கள், அரசு அதிகாரிகள் எல்லாம் உதவி செய்கிறாங்க. உண்மையை சொல்லப்போனால் மணலை கயிறாக திரிக்க முடியுமா? நாங்கள் திரிச்சோம். யார்? சூசேப்பருடைய பரிந்துரையா. அந்த கல்விக்கூடம் 1500 பேர் 2017 தொடங்கி இன்றைக்கி 2023 உயர்ந்திருக்குன்னா அது சூசேப்பருடைய பரிந்துரை தான். அப்பா உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், நீ பார்த்துக்க, அவ்வளோதான். எங்களுக்கு யாருமே காசு கொடுக்கல. இங்கே கேட்டு அங்கே கேட்டு ஒருத்தருடையாக கடன் வாங்கி ஒவ்வொன்றையும் வாங்கி செஞ்சு அங்கீகாரம் ஒன்றுமே இல்லாமல் என்ன செய்யுது. அதான் நான் சொல்கிறேனே, ஈஸியாக மணலை கயிறாக திரிச்சோம். ஒவ்வொரு காரியத்திலும் வேண்டிட்டு ஒரு நாள் போய் வேண்டுவேன். அதே மாதிரி எங்கள் இன்ஜினியர்கிட்ட ஒவ்வொரு நாள் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணிவிட்டு வேலை ஆரம்பி. எந்த தடையும் வராது, வரவே இல்லை. எத்தனையோ விதமான முடியவே முடியாது. அங்கீகாரம் வாங்கணும், எது பிளான் அப்ரூவல் வாங்கணும், பல சிக்கல்கள். சென்னைக்கு போகணும், எல்லாம் பார்த்திங்கன்னா எத்தனையோ நண்பர்களை கொண்டு வந்து அதுக்கு அரசு அதிகாரிகள் வாங்க உங்களுக்கு உதவி செய்கிறேன். எல்லாம் இவருடைய பரிந்துரையில் எத்தனையோ தடைகள் எல்லாத்தையும் உடைத்து போட்டு செய்யக்கூடியது. பல நேரம் பண விஷயம். ஏன்னா 12 கோடி இவன் என்ன செய்யுது. ஒரு நிறுவனத்தில் கேட்டால் ஒன்றும் இல்லை, பல பேர்கிட்ட கேட்டால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு நிறுவனத்தில் கேட்டு சூசேப்பட அந்த ப்ராஜெக்டை வச்சு ஜெபம் பண்ணிவிட்டு போட்டோம். எங்களுக்கு அதில் 3 கோடி ரூபா கிடச்சிச்சு. அதை அப்படியே என்ன செஞ்சோம், நிறைவு செய்து கொண்டு இருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, என்னுடைய இதில் நான் யார்கிட்டையும் கேட்குறேன்னா, ஜெபமாலை சொல்லுங்கள். அடுத்தது சூசேப்பட்ட ஒப்பு கொடுங்க. உங்கள் பிள்ளை சரியில்லையா, நோயா, எத்தனையோ சிக்கலா, குழந்தை பாக்கியம் இல்லையா, மனம் மாறணுமா, ஒப்பு கொடுங்க. இந்த 7 மன்றாட்டை நீங்கள் சொல்லுங்கள். அது இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க. இதில் சொன்னவங்களாம் வெற்றி தான் அடைந்திருக்கிறாங்க. ஆகவே பிரியமானவர்களை, ஒவ்வொரு புதன்கிழமையும் அவருடைய நாளான 19ஆம் தேதி நாம் மறக்கக்கூடாது. ஆகவே இந்த பழைய ஏற்பாட்டு சூசை ஆண்டவரோடு இருக்கும்போது அவர் வெற்றியை பெற்றார். இந்த சூசையப்பர் அந்த குழந்தையை என்ன செய்கிறார், கையில் ஏந்தி வளர்த்திருக்கிறார். அப்புறம் என்ன செய்வார், அவர் மாதாவுக்கு ஈக்குவலாக பரிந்து பேசக்கூடிய தன்மையை பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் சொல்லியிருக்கிறோன்னா நம்ம நாளுக்கு வர பக்தியாக இருக்கிறோம், அது முக்கியம் கிடையாது. இதை நம்ம என்ன செய்யணும், விசுவாசத்தோடு வாழ்ந்து காட்டுவது. எவ்வாறு மரியா சொன்னாங்களோ அவர் சொல்வதை செய்யுங்கள், அதே போல் நம்ம கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற என்ற வாழ்வு எப்படி இருக்கும். செல்வெல்லாம் காணா போயிடும், நம்முடைய பதவியெல்லாம் காணா போயிடும். நான் கலெக்டராக இருந்தேன்னு சொல்லுவாங்க, இன்றைக்கி பார்த்தா ஒன்றும் இல்லாமல் நடந்துக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் கொடுக்கின்ற ஒப்பற்ற செல்வம், அதை பெற வேண்டும் என்றால் காலேபுக்கு எப்படி கொடுத்தது போனால் இந்த புனித சூசையப்பரை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும்.
இந்த கனவின் வழியாக இறைவனுடைய திட்டத்தை உணர்ந்த இந்த சூசையப்பரை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும். இன்றைக்கு கூட நான் சாத்தம்பட்டியில் இருக்கிறேன். அது நான் வரணும்னு இல்லை, வேற ஒருத்தர் வரணும், நான் வந்த இறை திட்டம் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் ஒவ்வொரு காரியத்தையும் ஒப்பு கொடுக்கும்போது பல சிக்கல்கள், குழப்பங்கள் வரும். எல்லாம் பார்த்திங்கனாக்கா சரியாயிடும், ஒரு மாதத்திலே சரியாயிடும். சிலதில் காத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த சூசையப்பர் ஆண்டு கூட நம்ம ரொம்ப விமர்சையாக கொண்டாடலை. ஏன்னா கொரோனாலாம் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. காரணம் என்ன? மௌனமானவர். மௌனம் தான் நிறைய அதிகம் சாதிக்கும். மாதா கோயில், அந்தோனியார் கோயில், செபஸ்தியார் கோயில் மாதிரி ரொம்ப அடிக்கடி எல்லாம் போக மாட்டாங்க. ஆனால் எல்லாரையும் விட அதிக வல்லமை உள்ளவர் தான் என்னுடைய அனுபவம். ஆனால் அமைதியாக தான் செய்வார். இந்த கை இந்த கைக்கு தெரியாது, அமைதியானவர். ஆகவே தான் ஃபாதர் சொன்ன மாதிரி நீதிமான்னு ஒரு வார்த்தை, அதில் பல கோடி அர்த்தங்கள் இருக்குது, வல்லமை இருக்கிறது. எனவே இந்த நவநாளுக்கு வந்திருக்கின்ற நாம் இந்த நம் புனிதரின் பரிந்துரையிலே ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தை எத்தனையோ சிக்கல்கள் இருக்கும், விடாப்புடியாக தேவை நேரத்தில் கொடுப்போம். அதான் ரொம்ப முக்கியம். அது நீங்கள் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். நினச்சோன்னே இந்த வருஷமே நடக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் முக்கியம். எப்போ கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அவர் பரிந்து பேச காரியம் வீணாக போவார். அபிலாத்தர் சமா சொன்ன மாதிரி நான் எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொண்டேன், அதுதான். ஆகவே நாம் வந்திருக்கிறோம் என்றால் நாம் புனிதருக்கு சாட்சியாக இருப்போம். அவர் எப்படிப்பட்ட சாட்சியாக? கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடியவங்க. இந்த யோசேப்பை வெறுத்தாங்க, அப்படிப்பட்ட வெறுப்பு நம்மிடம் இருக்கிறது, பொறாமை இருக்கிறது, அநீதியான செயல் இருக்கிறது, அக்கிரமம் இருக்கிறது. பல நேரத்தில் மாந்திரிகத்தில் ஈடுபடுகிறோம், பில்லி சூனியத்தில் எதிர்பார்க்கிறோம், பிறரை கெடுக்க நினைக்கிறோம். இப்பேற்பட்ட தன்மையெல்லாம் விட்டு இந்த நீதிமான் எவர் இருந்தார்? கனிவோடு இருந்தார். யாரையும் காட்டி கொடுத்தா நீதியோடு இருந்தான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் கனிவு கொண்ட என் நீதி இருந்துச்சு. அதே போல் நம்முடைய வாழ்விலும் இருக்க நாம் முயற்சி செய்வோம். ஆமேன்.